வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன பராசக்தி படத்தை தான் பார்க்க போறோம். ஸோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம். ஸோ இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணது வந்து சுதா கொங்காரா, மியூசிக் பண்ணது வந்து ஜிவி பிரகாஷ். மெயின் லீட்ல வந்து யார் யார் நடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிவகார்த்திகேயன், அதர்வா, ஜெயம் ரவி, அதுக்கப்புறம் ஸ்ரீலீலா, இவங்களை சுத்தி ஒரு சில பல கேரக்டர்ஸ் வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா, அதாவது பொலிட்டிக்கல் பேக்கப்போட தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, பார்த்தாச்சு. ஸோ அந்த படம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த படம் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம சிவகார்த்திகேயன் வந்து புறநானூறு அப்படிங்கிற ஒரு படை இருக்கு. அந்த படையோட தலைவனா வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. ஸோ இவர் வந்து இந்த ஹிந்தி திணிப்புலாம் இருக்கும்ல, அதுக்கு வந்து எதிராக ஒரு போராடுற ஒரு மெயின் லீடர் மாதிரி இந்த படத்துல காமிக்கிறாங்க. ஸோ பேசிக்கலா நமக்கு தெரியும், இந்த படம் வந்து சூர்யா நடிக்க வேண்டிய படம். அதாவது புறநானூறு அப்படின்ட்டு டைட்டில் வச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு. ஸோ எதனாலன்னு பார்த்தோம்னா இதனாலதான், அதாவது இந்த புறநானூறுன்னு ஒரு கேங் இருக்கு, அந்த கேங்ல இருந்து தான் அந்த கதையை ஆரம்பிக்குது. ஸோ அதனால இந்த டைட்டில் இதுக்கு முன்னாடி வச்சிருந்திருக்காங்க. ஸோ 1964 வந்து நிறைய ஹிந்தி இம்போசிஷனை வந்து நம்ம சவுத் மேல வந்து திணிக்கிறாங்க. அதாவது வந்து ஹிந்தி திணிப்பு வந்து பயங்கரமா நடக்குது. ஸோ இந்த திணிப்புக்கு எதிராக வந்து நம்ம சிவகார்த்திகேயன் வந்து பயங்கரமா போராடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் இப்படி போராடுற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு உயிர் வந்து அங்கே வந்து பலியாகிடுது. ஏன்னா இவர் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ட்ரெயினை மறிச்சு அந்த ட்ரெயினுக்கு வந்து தீ வச்சு அவரோட ஹிந்தி எதிர்ப்பை வந்து அவர் காமிப்பாரு. ஸோ இது மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேங்கு, இதை மாதிரி எல்லா கேங்கும் சேர்ந்து இந்த ட்ரெயினுக்கு தீ வச்சு கொளுத்துற நேரத்தில் ஒரு உயிர் வந்து அங்கே மாட்டிக்கிட்டு அங்கே உயிர், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இறந்துடுறாரு. ஸோ இந்த குற்ற உணர்ச்சினால அவர் என்ன பண்றாருன்னா, அவரோட போராட்டத்தை கை விட்டுறாரு. இந்த புறநான ஒரு கேங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கலைச்சிட்டு அவர் பாட்டில் ஒரு நார்மலான ஒரு வேலைக்கு போயிடுறாரு. அதாவது என்ன வேலைன்னா, ட்ரெயினுக்கு வந்து கறி அள்ளி போடுற வேலை. ஸோ இதை மாதிரி அவர் வந்து கறி அள்ளி போட்டுட்டு அவரோட வாழ்க்கையை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு தம்பி இருக்காங்க, அதர்வா. ஸோ அவரும் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இந்த படத்துல வந்து காமிக்கிறாங்க, நல்ல துருன்னு இருக்காரு. ஸோ அவரும் இந்த ஹிந்திக்கு எதிர்த்து நிறைய போராட்டங்களை வந்து அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ இதை மாதிரி அவங்க வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. நம்ம சிவகார்த்திகேயன் வந்து நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணாம அவர் பாட்டில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வேணாம், நம்ம ப்ரொட்டஸ்ட் பண்றதுனால தான் நிறைய பிரச்சனை, அதாவது உயிரெல்லாம் பலியாகுது அப்படின்ட்டு அவர் பாட்டில் அவர் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்காரு. அப்படி போற நேரத்துல தான் வந்து என்ன ஆகுதுன்னா, நிறைய ஹிந்தி இம்போசிஷன் வந்து நடக்குது. அதாவது சென்டர்ல இருந்து இன்னும் நிறைய ஹிந்தி இம்போசிஷன், அதாவது ஹிந்தி திணிப்பு நடந்துகிட்டே இருக்கு. அதாவது இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல, இந்த போஸ்ட் லெட்டர்ஸ்ல அங்கெல்லாம் பார்த்தோம்னா தமிழ்னு ஒரு வார்த்தையே, அதாவது தமிழ்ல வந்து லெட்டர் எழுதுற ஆப்ஷனே எல்லாமே ஹிந்தியில மாத்துறாங்க. ஸோ அதை மாதிரி நிறைய ஹிந்தி இம்போசிஷன் நடக்க நம்ம சிவகார்த்திகேயனோட தம்பி அதர்வாக்கு வந்து பயங்கரமா இன்னும் வந்து கோபம் வருது. அவர் இன்னும் ப்ரொட்டஸ்ட்டை வந்து அதிகப்படுத்துறாரு. ஸோ இப்படி ப்ரொட்டஸ்ட் வந்து போய்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் இதை கண்டுக்காம நம்ம அதர்வாவை வந்து கண்டிச்சுக்கிட்டே இருக்காரு. இதை மாதிரி வந்து நீ ப்ரொட்டஸ்ட்டுக்கு போகக்கூடாது, இதை மாதிரி வந்து நீ போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, இது வந்து பிரச்சனையில தான் முடியும் அப்படின்ட்டு அவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாம இருக்கிறாரு. ஆனாலும் அங்க வந்து ஒரு உயிர் வந்து பலியாகிருது. அந்த பலியை பார்த்ததுக்கு அப்புறம் திருப்பி நம்ம சிவகார்த்திகேயன் வந்து அதர்வாவோட அவர் போராட்டத்தில் இறங்குறாரு. ஸோ அந்த ஹிந்தி எதிர்ப்புக்கு, ஹிந்தி தேம்புக்கு வந்து எதிராக, அவர் கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவர் வந்து போராடுறாரு. இந்த போராட்டத்துல அவர் வந்து கடைசியில ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த பராசக்தி கதையே. ஸோ இந்த படத்துல வந்து எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர்ஸ் வந்து பக்காவா பண்ணியிருக்காங்க. அதாவது சிவகார்த்திகேயன் வந்து தரமா இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு. ஏன்னா இது வந்து அவரோட 25th ஃபிலிம். ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இருந்து இந்த 25th ஃபிலிம் பாக்குறப்போ பயங்கரமா வந்து ஒரு சேஞ்ச் தெரியுது. அதாவது வந்து பயங்கரமா டியூன் ஆயிருக்காரு. அதுவும் இந்த படத்துக்காக அவரோட பாடி மேனரிசம், அதாவது தமிழ் உச்சரிப்பு எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா தெரியுது. அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இவர் வந்து பக்காவா அடாப்ட் ஆயிருக்காரு. அதே மாதிரி அதர்வா, நம்ம அதர்வாவை கொஞ்ச நாளா சினிமால மிஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் இந்த படத்துல வந்து பயங்கரமா வந்து ஒரு கம்பேக் மாதிரி தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா லாஸ்ட் டிஎன்ஏ நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் அவருக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கு. ஏன்னா இந்த படத்துல வந்து அதர்வா வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா, அதாவது சிவகார்த்திகேயன் தம்பியா துருன்ட்டு ஸ்டார்டிங் இருக்காது. அதே நேரத்துல பேரலா பார்த்தோம்னா ப்ரொட்டஸ்ட், அதாவது போராட்டத்துல வந்து பயங்கரமா வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு. அவரோட போராட்ட ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை வந்து எல்லா இடத்துலயும் வந்து சூப்பரா காமிக்கிறாரு. அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட பயங்கரமா போராடுற மாதிரி நல்லா காமிச்சிருக்காங்க. அவர் கேரக்டரும் சூப்பரா இருக்கு. ஜெயம் ரவி வந்து இந்த படத்துல வந்து நல்ல ஒரு வில்லன் ரோல்ல நடிச்சிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஜெயம் ரவி வந்து ஒரு சாக்லேட் பாய் மாதிரி ஒரு கேரக்டர்ல தான் பார்த்திருப்போம். வில்லனா இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். ஸோ இந்த படத்துல வந்து அவர் வந்து வில்லனிசம் வந்து பயங்கரமா காமிச்சிருக்காரு. ஏன்னா நம்ம வந்து ஜெயம் ரவி இப்படி ஒரு ரோல்லயே பார்த்திருக்க மாட்டோம். ஒவ்வொரு சீன்லயும் வந்து வில்லனிசம் காட்டுறாரு. இதாவது ஈவு இறக்கம் இல்லாம எல்லாரையும் கொல்ற ஒரு கேரக்டரா காமிச்சிருக்காரு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அவரோட பிரசன்ஸ் வந்து இந்த படத்துல வந்து பயங்கரமா இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அடுத்தது ஸ்ரீலீலாவை பார்த்தோம்னா அவங்களும் வந்து இந்த படத்துல வந்து நல்ல வந்து ஒரு கேரக்டரைசேஷனா, நல்ல ஒரு கேரக்டர் ரோல்ல வந்து நடிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு தெலுங்கு தாய்மொழி கொண்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆன ஒரு ஃபேமிலி மாதிரி காட்டுறாங்க. ஸோ அவங்களோட இம்பார்ட்டன்ஸும் இந்த படத்துல வந்து நல்லாவே தெரியுது. ஸோ
ஸோ இப்படி எல்லாரோட கேரக்டர்ஸையும் வந்து இந்த படத்துல வந்து பக்காவா வந்து ஸ்கெட்ச் போட்டு காமிச்சிருக்காங்க, நல்ல நீட்டா காமிச்சிருக்காங்க இந்த படத்துல. எல்லாரோட கேரக்டர்ஸும் நம்ம மனசுல அப்படியே நிக்குது. இவங்க எதுக்கு இந்த படத்துல இருக்காங்க, அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து எல்லாமே பக்காவா காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துல வந்து டெக்னிக்கல் வைஸ் நம்ம பார்த்தோம்னா சினிமாட்டோகிராஃபி, ஸ்கிரீன் பிளே, ஸ்டண்ட்டு, டைலாக்ஸு, லைட்டிங்கு, மியூசிக்ன்ட்டு எல்லாமே இந்த படத்துல வந்து பக்காவா இருக்கு. ஸோ ஸ்க்ரீன் பிளே வந்து ஸ்டார்டிங் இனிஷியலாக வந்து கொஞ்சம் லேகிங்காக இருக்கு, ஆனால் போக 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 வந்து நல்லாவே இருக்கு இந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளே. ஏன்னா ஸ்டார்டிங் இனிஷியலாக வந்து ஒரு 35 மினிட்ஸ், அதாவது அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் லேகிங்காக தெரியுது. ஏன்னா ஃபுல்லாக லவ் சீன்ஸ். ஏன்னா நம்ம வந்து இந்த படத்தை வந்து எதுக்கு பார்க்க வந்தோம்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், அதாவது தமிழுக்காக போராடுற ஒரு கூட்டத்தை வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்திருப்போம். ஆனா இந்த படத்துல வந்து ஸ்டார்டிங்ல லவ் சீன்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தா காமிச்சதுனால நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பொறுமையை சோதிக்குது. ஆனா அதுக்கப்புறமா, அதாவது இந்த ஒரு 35 மினிட்ஸ் நம்ம தாண்டிட்டோம்னா படம் வந்து இந்த கார்ல 5th கியரை மாத்துற மாதிரி ஃபுல் ஸ்பீட்ல வந்து படம் போயிட்டே இருக்கு. ஏன்னா இன்டர்வல் சீனும் சூப்பரா இருக்கு, இன்டர்வல் சீனுக்கு அப்புறமா வர எல்லா சீன்ஸுமே வந்து பயங்கரமா இருக்கு. ஸோ இந்த படம் வந்து ஃபுல் ஸ்பீட்ல போகுது இன்டர்வலுக்கு அப்புறமா. ஸோ சினிமாட்டோகிராஃபியும் பார்த்தோம்னா இந்த படத்துல வந்து எல்லாமே சூப்பரா இருக்கு. ஏன்னா வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து கிளாஸா இருக்கு. ஒவ்வொரு ஃப்ரேமை வந்து நம்ம அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு சினிமாட்டோகிராஃபி இருக்கு. லைட்டிங்கும் இந்த படத்துல வந்து பக்காவா பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட் வேற லெவல்ல இருக்கு இந்த படத்துல. ஃபைட்லாம் வந்து சூப்பரா ரியலிஸ்டிக்கா இந்த படத்துல வந்து பண்ணிருக்காங்க. அதே மாதிரி டைலாக்ஸ், இந்த படத்துல வந்து டைலாக்ஸ் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சீன்லயும் வந்து டைலாக் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த சீனையே வந்து ஒரு எலிவேட் பண்ணி காமிக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சிவகார்த்திகேயன் இன்டர்வியூ சீன் ஆகட்டும். ஸோ அந்த இன்டர்வியூ சீன்ல வந்து சிவகார்த்திகேயன் ஏன் அன்எம்ப்ளாயபிள் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லுவாரு, அதாவது இன்டர்வியூ எடுக்கிற சொல்லுவாரு, உங்களுக்கு ஹிந்தி தெரியல அதனால நீங்க அன்எம்ப்ளாயபிள் அப்படிம்பாரு. அந்த நேரத்துல வந்து சிவகார்த்திகேயன் அதே மாதிரி அவர்கிட்ட சொல்லுவாரு, உங்களுக்கு வந்து எங்க பாஷையே தெரியல, தமிழே தெரியல, அப்படி பார்த்தா நீங்களும் அன்எம்ப்ளாயபிள் தான் அப்படின்னு சொல்ற டைலாக் இருக்கட்டும். அதே மாதிரி நம்ம செகண்ட் ஹாஃப்ல வந்து ஸ்ரீலீலாக்கு வச்சிருக்கிற டைலாக் இருக்கட்டும், எல்லாமே பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த டைலாக்ல நம்ம பார்த்தோம்னா ஸ்ரீலீலா வந்து நமக்கு தெரியும் வந்து இந்த படத்துல வந்து ஒரு தெலுங்கு தாய்மொழி கொண்டவங்க, அவங்களுக்கு வந்து தமிழ் பற்ற காமிக்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். அந்த டைலாகும் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட்ல வந்து இந்த சிவகார்த்திகேயனுக்கு வந்து நம்ம ஜெயம் ரவி வந்து சொல்லுவாரு, நாங்க வந்து இந்த தமிழ் மொழியை ஒழிச்சே ஆகும், அதுக்கு வந்து நாங்க திருப்பி பிறந்து வருவோம் அப்படின்னு அவர் வந்து சொல்லுவாரு. அந்த நேரத்துல வந்து சிவகார்த்திகேயன் சொல்ற டைலாகா இருக்கட்டும், அதாவது எப்படி சொல்லுவார்னா, நீங்க எப்படி வேணாலும் வாங்க, ஆனா எங்க பேர பசங்களும் எங்க வருங்கால ஜென்ரேஷனும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம், இதை வந்து நாங்க வந்து எதிர்த்துக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்ற டைலாகா இருக்கட்டும், எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா இருக்கு, பவர்ஃபுல்லா இருக்கு இந்த படத்துல டைலாக். அதே மாதிரி லைட்டிங் வந்து இந்த படத்துல வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து நம்ம ஜிவியோட 100th ஃபிலிம் அப்படிங்கிறதுனால மியூசிக் வந்து சூப்பரா இருக்கு இந்த படத்துல. பாட்டும் நல்லா இருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருக்கு. இந்த படத்துல வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் வைஸ் வந்து இந்த படத்துல வந்து எல்லாமே தரமா இருக்கு. அதே மாதிரி இந்த படத்துல வந்து சில சீன்ஸை வந்து முன்னாடியே 4C பண்ணியிருப்பாங்க. 4Cனா பின்னாடி நடக்க போறத முன்னாடியே வந்து கொஞ்சம் ஹிண்ட் கொடுப்பாங்க இந்த சில படத்துல. ஸோ அது மாதிரி இந்த படத்துலயே வந்து அந்த டெக்னிக்கா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம சிவகார்த்திகேயன் வந்து இந்த படத்துல ஸ்டார்டிங்லேயே சொல்லுவாரு, இந்த ட்ரெயின் இன்ஜின் ஓட்டுனதுலேயே சொல்லுவாரு, ப்ளோ பிளாக் அப்படிங்கிறத பத்தி ஒரு கான்செப்டை பத்தி சொல்லுவாரு. அதுவா இருக்கட்டும். அதே மாதிரி நம்ம ஸ்ரீலாவுக்கு வந்து ஏன் வந்து திக்குவாய் இருக்கு அப்படிங்கறத வந்து ஸ்டார்டிங்ல வந்து நம்ம காமிக்கவே மாட்டாங்க, அதை வந்து ஒரு ஒரு கொஸ்டின் மார்க்காவே வச்சிருப்பாங்க. ஸோ இதை மாதிரி கான்செப்ட் வந்து 4C பண்ணிட்டு அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷனை படத்தோட லேட்டர் பார்ட்ல வந்து வச்சிருப்பாங்க. அது வந்து மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு இந்த படத்துல. ஸோ ஓவராலா பார்த்தா இந்த படத்துல வந்து பாசிட்டிவ்ஸ் அதிகமா இருக்கு, நெகட்டிவ்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. ஸோ நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற ஸ்கிரீன் பிளே லேக் தான், ஒரு 30 மினிட்ஸ் லேக் இருக்கு. ஸோ இந்த லவ் போர்ஷன் லேகை வந்து கொஞ்சம் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி தூக்கி இருந்தா இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ட் ஷேப்பா வந்திருக்கும். ஸோ இது வந்து சுதா கொங்காராவோட ஒரு பெஸ்டா இந்த படம் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஏன்னா ப்ரீவியஸா வந்த மூவிஸ், அதாவது சூரரை போற்று, அதுக்கப்புறம் இறுதி சுற்று, இந்த படத்துல இருக்கிற அளவுக்கு இந்த படம் வந்து தரமா இருக்கா, அதை கம்பேர் பண்ற நேரத்துல வந்து குவாலிட்டிக்கு வந்து மேட்ச் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆனா இந்த படம் வந்து கண்டிப்பா பார்க்கலாம். ஆனா இந்த படம் வந்து ஒர்த் வாட்சிங் தான். எதுக்கு சொல்றேன்னா ப்ரீவியஸா வந்து ஒரு பெஸ்டா ஒரு படம் வந்திருக்கு, ஆனா இந்த படம் வந்து அதுக்காக வந்து ரொம்ப மோசமான படம் அப்படிலாம் சொல்லவே முடியாது. இந்த படம் வந்து அவங்க கருத்தியல் வைஸ் வந்து பக்காவா இருக்கு. படம் வந்து நல்ல வந்து சூப்பரா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்தை வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த படத்துல வந்து நிறைய கேமியோஸ் வந்து இருக்கு, அதாவது பொலிட்டிக்கல் கேமியோஸும் இருக்கு, அதே மாதிரி ஸ்டார் கேமியோஸும் இருக்கு. ஸோ பொலிட்டிக்கலா யார் யார் கேமியோ பண்றான்னு பார்த்தா இந்த படத்துல வந்து நிறைய பேர் இருப்பாங்க போல. ஏன்னா சிஎம்ஆ பக்தவச்சலம், அதுக்கப்புறம் நம்ம அண்ணாதுரை, கலைஞர், அதுக்கப்புறம் இதை மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து இந்த படத்துல வந்து காமிக்கிறாங்க, அவங்களோட பிரசன்ஸை வந்து காமிக்கிறாங்க இந்த படத்துல வந்து. அதாவது இந்திரா காந்தி, அதை மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஸ்டார் கேமியோஸ்ன்னு பார்த்தோம்னா கடைசியில இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டார்ஸை வந்து கூட்டு இந்த போராட்டத்துக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டார்ஸை வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ அந்த ஸ்டார்ஸ் கேமியோவும் இந்த படத்துல வந்து சூப்பரா இருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தோம்னா சுதா கொங்காராவோட பெஸ்டா இந்த படம் இல்லாட்டியும் இந்த படம் வந்து ஒர்த் வாட்சிங்கான படம் தான். ஸோ படம் ரொம்பவே நல்லா இருக்கு.
ஸோ என்னன்னாலும் இது வந்து தமிழுக்காக எடுத்த படம், தமிழுக்காக எவ்வளவு போராடினாங்க அப்படிங்கிறத பத்தி சொல்ற படம். ஸோ இந்த படத்தை வந்து நம்ம பார்க்காட்டி நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. அதுவும் இந்த பொள்ளாச்சியில நடந்த விஷயம்லாம் எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா எனக்கே இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இஷ்யூவை பத்தி எனக்கு பெருசா எதுவுமே தெரியாது. எனக்கு தமிழுக்காக போராடினாங்க, ஹிந்தி எதிர்ப்பை காமிக்கிறதுக்காக போராடினாங்கிறது தெரியும். ஆனா இந்த அளவுக்கு வந்து ஒரு இன்டெப்தா இப்படி ஒரு இஷ்யூ பொள்ளாச்சியில் நடந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ இதை மாதிரி படத்தை வந்து நம்ம கண்டிப்பா ஆதரிக்கணும். பொங்கலுக்கு வந்து குடும்பத்தோட இந்த படத்தை வந்து கண்டிப்பா பார்க்கலாம், எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். தமிழுக்காக என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன போராடினாங்கிறத வந்து கண்டிப்பா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை மாதிரி படத்தை வந்து நம்ம ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். தமிழ் டீ பரவட்டும்.